கல்வி, செல்வம், இதை பற்றி திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு மனிதனுக்கு அவசியமானது கல்வி. கல்வி என்றால் தெரிந்து கொள்வது, படித்து தெரிந்து கொள்வது, அனுபவத்தால் தெரிந்து கொள்வது, மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அறிந்து கொள்வது. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிறார். நீ படித்துவிட்டால் மட்டும் போதாது, அதுபடி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கருத்து. செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் தலை. உன்னிடம் எந்த விதமான செல்வம் இருந்தாலும் நீ காதினால் பெறுகின்ற செல்வம் இருக்கிறதல்லவா, அந்த அறிவு, பகுத்தறிவு, அதுதான் முக்கியம் என்பதுதான் அதனுடைய கருத்து. செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம். செவி என்றாலே காது. காது மூலம் நாம் கேட்டறிவது. கண்ணால் பார்க்க முடியும், ஆனால் காதால் தான் கேட்க முடியும். இந்த 5 புலன்களில் காது மிக முக்கியம். செவி, செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் தலை. எத்தனை செல்வம் வைத்திருந்தாலும் அது தலையானது, முதன்மையானது, இன்றியமையாதது என்பது அந்த செவிச் செல்வம்தான். அதுதான் கல்விதான். 2 வகை. எனவே நம் வாழ்க்கையில் இந்த 2 விஷயமும் இருந்தால் போதும், இந்த உலகத்தையே ஆளலாம், நம் மனதால் ஆளலாம்.